வியாழக்கிழமையிலே ஒருவர் பிறக்கிறார் என்றால், வியாழன் என்றால் குரு, குரு என்றால் மதிக்கத்தக்க, மதிக்கக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய அப்படின்லாம் சொல்லணும். இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க கிட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட கேட்க நம்மளையும் மதிக்கிறாயா அப்படின்னு. அவங்க கிட்ட கேட்காம நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தான் அனுபவத்தில் சிறந்தவன் என்ற ஒரு மனநிலையை விட்டு விட்டு சராசரியா அனைவர்களோடையும் ஒரு ஒன்றாய் இணைந்து பழகும் தன்மை கொண்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இல்ல இல்ல, எல்லா இடத்துலையுமே நான் தான் ஆலோசகரா அட்வைசரா இருக்கணும், எனக்கு தான் ஞானம் அதிகம், எனக்கு தான் அனுபவம் அதிகம், நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நல்லவர்கள் நிறைய பேரை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நிறைய கோவில்களுக்கெல்லாம் நான் நிறைய கோயில் ஏகப்பட்ட கோயில் போட்டிருக்கேன். இந்த வியாழக்கிழமைக்கு காசிக்கு சென்று வர சொல்றேன். வியாழனுக்கும் காசிக்கும், காசினா சனி, ஏன் காசிக்கு அனுப்புறோம் அப்படின்றத தனியா ஒரு வீடியோவில் பேசுறேன். முதல்ல நீங்க போயிட்டு காசிக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா? ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா? சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட், ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம். இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில். வீட்டில் அமைதி வர வேண்டுமா? தொழில் வளர வேண்டும் என விருப்பமா? நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான். இன்றே ஆர்டர் செய்யுங்கள். சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட், ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம். சித்தர்யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த எபிசோட்ல கரெக்டாக லைனாக ஆர்டராக பார்த்துட்டு வரோம். நம்ம ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும் பிறந்த ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே பிறந்தா டேட்டு தான் மாறும், கிழமை மாறாது. நைட்டில் மிட் நைட்டில் ஒருத்தர் 2 மணிக்கு பிறகுறாரு அப்படின்னா அவருடைய டேட் மாறும், ஆங்கில தேதி மாறும், ஆனால் கிழமை மாறாது. கிழமை எப்போ மாறும் அப்படின்னா, இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளை காலை சூரிய உதயம் வரைக்கும் ஒரே கிழமை தான். கிழமை என்பது 24 மணி நேரத்தை குறிக்கக்கூடியது. அதனால நைட்டு வந்து ஒருத்தர் திங்கக்கிழமை மிட் நைட்டு 2 மணிக்கு பிறகுறீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை என்று நினைத்துக்காதீங்க, நீங்க திங்கக்கிழமை தான். மறுநாள் காலையில சூரியன் உதயமான பிறகுதான் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததாக கணக்கில் கொள்ளப்படும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பஞ்சாங்க முறை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதன் அடிப்படையிலே வியாழக்கிழமையிலே ஒருவர் பிறக்கிறார் என்றால், வியாழன் என்றால் குரு, குரு என்றால் மதிக்கத்தக்க, மதிக்கக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய அப்படின்லாம் சொல்லணும். இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க கிட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட கேட்க நம்மளையும் மதிக்கிறாயா அப்படின்னு. அவங்க கிட்ட கேட்காம நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா குரு தான் ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபர். ஆலோசனை தரக்கூடியவருக்கே நீங்க போய் ஆலோசனை சொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க ஒரு ஈகோ கிளாஷ் வந்து வெடிக்கும். வியாழக்கிழமை பிறந்தவன் எப்பவுமே நான் சொல்றத நீ கேளு, எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே அந்த அனுபவம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையிலேயே வாழ்வான் அந்த வியாழக்கிழமை. சமுதாயத்தில் கௌரவம் ரொம்ப முக்கியம். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நீட்டா இருக்கணும். இந்த சொசைட்டியில நம்மளுடைய பிரச்சனைகள், பர்சனலான பிரச்சனைகள் பிரைவேட்டாவே இருக்கணும், பப்ளிக்கா தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இந்த வியாழக்கிழமையிலே பிறந்தவர்கள். பணத்துக்கு முக்கியத்துவம், மரியாதைக்கு முக்கியத்துவம், உண்ணும் உணவுக்கும் உடுத்தும் உடைக்கும் தங்கும் இடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அதில் பார்த்து செலக்ட் பண்ணி நல்ல ஹோட்டலா சூஸ் பண்றது, நல்ல ட்ரெஸ்ஸா வாங்குறது, நல்ல டூரிஸ்ட் பிளேஸா போறது, இது மாதிரி செலக்டிவா ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள். இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், கோபம்.
குருக்கு கோபம் ஜாஸ்தி. நம்மளாம் நினைச்சுப்போம் குருனா பொறுமை அப்படின்னு, கிடையாது. ஏற்கனவே வியாழக்கிழமை பிறந்தவங்களுடைய கோபம் ஒரு வித்தியாசமான கோபம். அது அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை தருவது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வியாழக்கிழமை பிறந்தவங்களுடைய பெரிய நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? பிரஸ்டேஜ் இஷ்யூவால நிறைய பேர் இழப்பது. இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுடைய பெரிய டிராபேக் தான். தான் அனுபவத்தில் சிறந்தவன் என்ற ஒரு மனநிலையை விட்டு விட்டு சராசரியா அனைவர்களோடையும் ஒரு ஒன்றாய் இணைந்து பழகும் தன்மை கொண்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இல்ல இல்ல, எல்லா இடத்துலையுமே நான் தான் ஆலோசகரா அட்வைசரா இருக்கணும், எனக்கு தான் ஞானம் அதிகம், எனக்கு தான் அனுபவம் அதிகம், நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நல்லவர்கள் நிறைய பேரை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு, கொஞ்சம் பிரஸ்டேஜ் இஷ்யூவை குறைத்து கொண்டு, நார்மலான லைஃப்ல நார்மலா வாழ கத்துக்கணும். நிறைய விஷயம் மாறும். இதுதான் உண்மையும் கூட. உங்களுடைய ஜாதகத்திலே குரு சனி ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, சனி ராகு சாரத்தில் உங்களுடைய கிழமைநாதன் ஆகிய குரு இருந்தாலோ, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கலான கஷ்டமான சூழ்நிலையில தான் உங்களுடைய வாழ்க்கை பயணிக்கும். 2வது ஹாஃப்ல ஒரு 32 வயசுக்கு மேல வாழ்க்கையில சில மாற்றம் வரும். நான் சொல்லியிருக்கேன், எல்லா கிழமைக்கும் ஒரு டிராபேக், பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வியாழக்கிழமைக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூ. அந்த பிரஸ்டேஜ் இஷ்யூவை தூக்கி போட்டீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்ல இருக்கு. நீங்க போய் சொல்ற கருத்து மட்டும்தான் சரின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த ஒரு மனநிலையை நீங்கள் தூக்கி வெளியே போடும்போது மட்டும்தான் உங்களால எல்லாரையும் அரவணைத்து போக முடியும். செலக்டிவா 4 பேர் கிட்ட பழகினா போதும். கச்சான் முச்சான் எல்லார்கிட்டையும் பழகத்தை விரும்பாத இந்த வியாழக்கிழமை பிறந்த அன்பர்கள் சில விஷயங்களில், சில இடங்களில் உங்களை ஆலோசனை கேட்டால் மட்டும் ஆலோசனை கூறுவது உங்களுக்கும் நல்லது. இல்ல என்னை கேட்டா மட்டும்தான் நான் சொல்லுவேன்னு சில வியாழக்கிழமை இருக்கும். அவர்களுக்கு கேட்காமலே சில இடத்தில் ஆலோசனை கூற கடமைப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் எது நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னன்னா எதை செஞ்சா நீ நல்லா இருப்பியோ அந்த விஷயத்த மட்டும் நீ செய்ய மாட்ட, மற்றது எல்லாத்தையும் செய்வ. அதுதான் இந்த மனிதன் பண்ணக்கூடிய வேலையை. எதை செஞ்சா உன் வாழ்க்கை மாறுமோ அதை தவிர்த்து எல்லா விஷயத்தையும் செய்வான் மனிதன். ஏன்னா அப்பதான் அவனுடைய கர்மாவை அனுபவிக்க முடியும். அதனால வேறனுடைய 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று, என்னை கேட்டாதான் நான் விஷயத்த சொல்லுவேன், எனக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ உண்டு. இல்லைன்னா நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், இந்த பிரஸ்டேஜ் இஷ்யூ வரும். இது 2ஓடைய எக்ஸ்ட்ரீமும் இந்த வியாழக்கிழமைக்கு உண்டு. அதனால வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நிறைய கோவில்களுக்கெல்லாம், நான் நிறைய கோயில், ஏகப்பட்ட கோயில் போட்டிருக்கேன். இந்த வியாழக்கிழமைக்கு காசிக்கு சென்று வர சொல்றேன். வேழனுக்கும் காசிக்கும், காசினா சனி, ஏன் காசிக்கு அனுப்புறோம் அப்படின்றத தனியா ஒரு வீடியோவில் பேசுறேன். முதல்ல நீங்க போயிட்டு காசிக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில், எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். காசியில மட்டும்தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஒண்ணுமே இல்லை, அலெக்சாண்டர் இறந்த பிறகு 2 கையை ஓப்பன் பண்ணி வச்சு எடுத்துன்னு போனதான் நம்மளுடைய நிறைய நூலில் சொல்றாங்க. அதனால எதுவுமே இல்லை, அப்புறம்னா இங்கே பெரிய ஈகோவோ பிரஸ்டேஜும் இடிக்குது அப்படின்றத நீங்கள் உணர வேண்டும். காசிக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா? ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா? சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட், ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம். இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில். வீட்டில் அமைதி வர வேண்டுமா? தொழில் வளர வேண்டும் என விருப்பமா? நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான். இன்றே ஆர்டர் செய்யுங்கள். சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட், ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்.